அனைவருக்கும் வணக்கம். அபிராமி பட்டர் அருளிய அபிராமி அந்தாதியில் இன்று நாம் காண இருப்பது 50வது பாடல். சரி பாதியான பாடல், அர்த்தம் பாதியான பாடல். நாயகி நான்முகி நாராயணி கை நளின பஞ்ச சாயகி சாம்பவி சங்கரி ஷாமளை சாதினச்சு வாயகி மாலினி வாராகி சூலினி மாதங்கி என்று ஆயக்கியாதி உடையாள் சரணம் அரண் நமக்கே. மிக 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 முக்கியமான அனைத்துமே முக்கியம். அதெல்லாம் உணர்வு, மனதில், எண்ணத்தில் செய்யும் பாடல், தொழும் பாடல். இந்த பாடல் மனதார வாயார அவளின் திருநாமங்களை உச்சரிக்கும் வண்ணம் அமைக்கப்பட்ட பாடல், மந்திரஸ்வரூபமான பாடல். 11 மந்திரங்களை, நாமங்களை, திருநாமங்களை அவர் தருகிறார். நாயகி நான்முகி நாராயணி கை நளின பஞ்சசாயகி சாம்பவி சங்கரி ஷாமளை சாதினச்சு வாயகி மாலினி வாராகி சூலினி மாதங்கி என்று 11 பெயர்களை குறிக்கிறார். நாயகி தலைவனானவள், தலைவியானவள், சிவனின் நாயகி. நான்முகி படைப்பு தொழிலை இவள் செய்வதனால் நான்முகி, நான்கு முகத்தை உடையவள். நாராயணி சிவனின் சொரூபமானவள், திருமாலின் சொரூபமானவள், திருமாலின் தமக்கையானவள். கை நளின பஞ்ச சாயகி 5 மலர் அம்புகளை கையில் கொண்டவள், சாயகி அம்புகள் கொண்டவள். சாம்பவி சிவனடியார்களுக்கு சாம்பனின் மனைவி சாம்பவி, சிவனடியார்களுக்கு தேவைப்படுவதே அன்னையாக விளங்குபவள். சங்கரி சங்கரனின் மனைவி சங்கரி. ஷாமளை ஷியாமள நிறத்தை உடையவள், 16 வயதுடைய கன்னியாக காட்சி தருபவள். சாதினச்சு ஆகி மாலினி நல்ல பாம்பு, நல்ல விஷமுடையது, உயர் ஜாதி பாம்பு. அதனை தன்னுடைய கழுத்தில் மாலை போல் அணிந்தவள் மாலினி. வாராகி எதிரிகளை வெல்லுபவள், இன்பத்தை அளிப்பவள், செல்வத்தை அளிப்பவள், படைத்தலைவியாக விளங்குபவள். பண்டாசுரன் யுத்தம் வரும்போது தேர்தலைவியாக இருந்தவள், படைத்தலைவியாக இருப்பவள். சூலினி சூலாயுதத்தை கையில் கொண்டவள். சிவனின் அத்தனை பொருட்களும் இவளுக்கும் பொருந்தும். மாதங்கி மதங்கர் என்ற இசை மரபை சார்ந்தவரின் பெண்ணாக வளர்ந்தவள், இசை மரபினள், இசையானவள், இசை வடிவானவள் என்று அம்பாளை பாடுகிறார். இப்படிப்பட்டவளின் ஆயக்கியாதி உதையாள், பழமையான பெருமை உடையவள். ஆயக்கியாதி என்றால் மிக பழமையான, அவள் தான் பிரம்மா விஷ்ணு சிவனையே தோற்றுவித்தாள், அவள் தான் உலகத்தை படைத்தாள்னா எவ்வளவு பழையவள். ஆனால் அவள் எப்படி இருக்காள்? 8 வயது பெண்ணாக, 6 வயது பெண்ணாக, 16 வயது பெண்ணாக, முதிர்ந்தவளாக, இளையவளாக, அனைத்துமாக நிற்கிறாள் அவள் அம்பாள். நாயகி நான்முகி நாராயணி கை நளின பஞ்ச சாயகி சாம்பவி சங்கரி ஷாமளை சாதினச்சு வாயகி மாலினி வாராகி சூலினி மாதங்கி என்று ஆயகாதி உடையவள் சரணம், இவளின் சரணே நமக்கு அரணே என்று பாடுகிறார் அபிராமி பட்டர். இதை நாம் பூஜை வேளையில் விளக்கேற்றும் போதும், காலை மதியம் மாலை 3 வேளைகளிலும் ஒரு 11 நாள் இதை நாம் செய்தோமானால் கண்கூடான பலன் நமக்கு தெரியும். காலை தூங்கி எழுந்தவுடன், மதியம் உணவு உண்ணும் முன், இரவு தூங்கும் முன் இந்த பாடலை ஒரு முறை படித்தால் போதும், நமக்கு சகல சௌபாகியங்களும் கிடைக்கும் என்பதில் ஐயமில்லை. ஆண்டவன் அருள்.